இந்த வாழ்க்கையை நான் விரும்பல. ஆபிரகாமை கட்டிக்கணும், அவர் மூலமா எனக்கு ஒரு சந்ததி வரும் நான் விரும்பல, நான் கேட்கவே இல்லை. அவங்களா பார்த்து எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாங்க, அவங்களே என்னை துரத்தி விட்டுட்டாங்க. சாரால் இப்படி பண்றதுக்கு கூட கொஞ்சம் நியாயம் இருக்கு. இப்படிதான் போட்டி வரும். ஆபிரகாமும் சேர்ந்து என்னை துரத்திட்டாரு, என் கணவன் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை பார்க்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பையன் தண்ணீர் இல்லாமல் சாக கிடக்கிற வேளையில பையனை கொண்டு போய் தூரத்தில் போட்டு அவன் சாகிறதுனால என்னுடைய கண்களில் பார்க்க முடியாது என்று சொல்லி அழுது அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற வேளையில ஒரு துறவு தோன்றி அந்த இடத்துல தண்ணீர் வந்தது. அந்த பையனும் குடித்தான், அவங்களும் குடித்தாங்க, ஜீவன் பெற்றாங்க. அந்த இடத்துல அவங்க ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கைவிடப்பட்டது போல தோன்றலாம், ஆனால் அவர் காண்கிற தேவன். உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். சில சமயத்தில் சாராளுக்கு உதவி செஞ்சாங்க, ஆகாருக்கு உதவி செஞ்சாங்க, எனக்கு செய்யலை நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அங்கே நீங்கள் சாக மாட்டீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும்.